ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா சேனல் ஏதாவது மாறி வந்துட்டோமேன்னு தானே யோசிக்கிறீங்க. எதுவுமே நீங்க மாறி வரல, சேம் சேனல் தான் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தான் நம்ம சேனல் நேமை வந்து ஸ்டடி வித் ரம்யா அப்படிங்கிற நேம்ல இருந்து லைஃப் ஆஃப் ரம்யான்னு நான் மாத்திருக்கேன். சேனல் நேமை நான் மாத்திருக்கிறதுனால இனிமே ஸ்டடிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போட மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது பார்த்துக்கோங்க. என்னோட ஸ்டடிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இனிமே வரதான் செய்யும். ரெகுலரா நான் என்னென்ன படிக்கிறேனோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பத்தி நீங்க டீடைல்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நோட்டிஃபிகேஷன் எனக்கும் சென்ட் பண்ணுங்க, நானும் அப்ளை பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் அப்ளை பண்ணியிருக்கிற இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நான் யூடியூப்ல இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இது வந்து முன்னாடியே உள்ள அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக வந்து அப்ளை பண்ண முடியாது. நான் அப்ளை பண்ணியிருக்க போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமில் நம்ம செலக்ட் ஆகணும். ஸோ அது வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் செலக்ட் ஆனோம் அப்படின்னா ரெண்டாவது ஸ்கில் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட்ல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து ஹையர் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங்ல வந்து தமிழும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. இதில் பெரிய வந்து டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் டைப் ரைட்டிங் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டரில் இங்கிலீஷ் டைப் பண்ணுறது ஈஸி தான். ஏன்னா நம்ம வந்து எப்படி டைப் ரைட்டிங் மிஷினில் படிச்சிருக்கோமோ அதே போல தான் வந்து கம்ப்யூட்டர்லையும் இருக்கும். ஆனால் இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து டைப் ரைட்டிங் மிஷினில் வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறப்போ அந்த புள்ளி வைக்கிறதுலலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம இனி தான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஷார்ட் ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே அவங்க ரீட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும், அதாவது ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பேப்பரில் எழுதி அவங்கள்ட்ட வந்து சப்மிட் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுவும் 45 மினிட்ஸ்க்குள்ளால நம்ம வந்து டைப் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். தமிழ் டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நான் கீபோர்டில் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி தான் வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால இது எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியலை. டைமும் இல்லை எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்டே தூசி தட்டி எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்து இப்போ போக போக கொஞ்சம் பரவாயில்ல. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அட்டன் பண்ண போகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த எக்ஸாம் எழுதுனது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். நான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமும் இது வரைக்கும் நான் வந்து எழுதுனதே கிடையாது. அதுவுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நிறைய பேர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறதுனால எழுதிட்டு வந்தால் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிறது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அன்னைக்கு ராமன்புதூர் மீன் கடை வர போயிட்டு வந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் vlogல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெமன் வந்து வித்துட்டு இருந்தாங்க. வெறும் 10 ரூபா தான் பார்த்துக்கோங்க. 10 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பழம் கிட்ட தந்தாங்க. அதுவும் நல்ல பெரிய பழமா இருந்துச்சு. எலுமிச்சை பழத்தை கண்டா நமக்கு விட தோணுமா சொல்லுங்க. அதுதான் ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே எனக்கு ஒரே நாக்கெல்லாம் ஊறிட்டே இருந்துச்சு. இப்பவே எடுத்து தின்னுட்டா கொல்லாம் போல இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருந்து பார்க்கறதுக்கே. எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகானாலும் சரி, எலுமிச்சப்பழம் ஊறுகானாலும் சரி, எந்த ஊறுகானாலும் சரி பார்த்துக்கோங்க நாங்கள் வீட்டில் தான் செய்வோம். கடையில் ஒன்றும் பெருசாக எதுவும் வாங்க மாட்டோம் ஊறுகாய் எல்லாம். ஏன்னா அவங்க வந்து ப்ரிசர்வேஷனுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா அது ருசியாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக எடுக்கவும் கூடாது. உங்களுக்கே தெரியும் ஊறுகாய் வந்து உடம்புக்கு ஐயன் தான். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம சாப்பாட்டுக்கு, அதாவது கஞ்சி குடிக்க நேரம் கொஞ்சோல எடுத்து வச்சு சாப்பிட்டா நல்லது. சும்மா வாரி வச்சு எல்லாம் திங்கக்கூடாது பார்த்துக்கோங்க. அதனால கடையில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்காம நம்ம வீட்டிலே வாங்கி செஞ்சுக்கிடுறது நல்லது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சப்பழம் ஊறுகாய் வந்து இப்படி உப்பு மிளவெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வெறுமையாட்டு வந்து அவங்க வெறும் எலுமிச்சப்பழத்தை மட்டும் வெட்டி பச்சை மிளகா கூட வந்து ஊற போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அதை எடுத்து தின்னதுக்கு எனக்கு நல்லா பிடிக்கும். அது நல்லா ஊறி இருக்க நேரம் திங்கிறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஊறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா மண்டைக்கு ஏறும் ஒரு மாதிரி. ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு நல்லா பிடிக்கும். இந்த உப்பு மிளகு போடுறதுக்கு முந்தின ஸ்டேஜ். ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பெல்லாம் ஊறுகாய் போடுவோமோ அன்னைக்கெல்லாம் நல்ல மழை பெய்யும் பார்த்துக்கோங்க. பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு ஊரில். அதனால இப்போ இந்த நேரத்தில் வந்து எப்படியுமே காய வைக்க முடியாது. அதனால பரணியில் வந்து இப்போதைக்கு வந்து அடைச்சி வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் அது ஊறட்டு அப்படின்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பரணியில் தான் அடைச்சி வச்சிருக்கோம். ஏன்னா லேசாக மழை துளி பட்டா கூட நமக்கு வந்து நாசாயிரும் பார்த்துக்கோங்க. ஊறுகாய் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டதெல்லாம் அவ்வளோதான் ஆயிரும். அதனால நல்ல தண்ணியே படாத அளவுக்கு நம்ம வந்து பரணியில் அடைச்சி வச்சுக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழ ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.